அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் லைஸ். தத்தித்தாளும் வயது தொட்டு தள்ளாடும் வயது வரை என்னோடு ஒட்டி உறவாடும் என் தாய்மொழியே, நான் பேசிய நான் கேட்ட முதல் மொழியே தமிழே அமுதே. காலையில் தோன்றும் கதிரவனின் ஒளியாய், மாலையில் பூக்கும் பூக்களில் வாசமாய், இங்கு வீட்டிற்கும் எனதருமை மாணவ செல்வங்களே, ஆழ்கடலில் முத்தை போல் என்றும் ஒளி வீசி நாங்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளை முழுமையாக்கி வாழ்வில் முன்னேற வழிகாட்டும் என் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் நான் தெரிவு செய்த இரத்த பந்தம். அதிகம் பேசப்படாத அதே நேரம் அதிகம் பேச வேண்டிய தலைப்பு தான் இரத்த பந்தம். தலைப்பிற்கு போகும் முன் இரத்த உறவுகள் யார் என்பது பற்றி நமக்கு தெளிவு வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நமது தாய் தந்தையை ஒரு கூட்டல் குறி, அதாவது பிளஸ் என்று வைத்துக் கொள்வோம். அதன் மேல் பகுதி அவர்களின் பெற்றோர்கள், அதாவது நம் தாத்தா பாட்டி மற்றும் மூதாதையர்கள். அதன் வடது இடது பக்கம் அவர்களின் உடன் பிறந்தவர்கள், அதாவது மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா. அதன் கீழ் பகுதி நாமும் நம் சந்ததிகளும். இவ்வாறு இரத்த உறவுகள் பல இருந்தாலும் அவை அனைத்தின் சிறப்புகளை பேச இந்த நேரம் போதாது என்ற காரணத்தால் அதில் 2 உறவுகளை குறித்து நான் பேச விளைகின்றேன். அதில் முதலாவதாக நான் பேசும் உறவு தாத்தா பாட்டியின் உறவு பற்றி. நாம் பூமிக்கு வர காரணமாக இருந்தவர்கள் நாம் பெற்றோர்கள், அவர்களை ஈன்றெடுத்தவர்கள் அவர்களின் பெற்றோர்கள், அதாவது நம் தாத்தா பாட்டிகள். அவர்கள் ஆலமரத்திற்கு ஒப்பானவர்கள். படர்ந்து விரிந்த ஆலமரம் தனது கிளைகளை பரப்பி அதில் அமரும் அனைவருக்கும் நிழல் கொடுப்பது போல் நமது தாத்தா பாட்டிகள் குடும்பத்தின் ஆலமரம் போன்றவர்கள். அனைத்து சுமைகளையும் கவலைகளையும் தனக்குள்ளே அடக்கி என்றும் நமக்கு நன்மை நினைப்பவர்கள் தான் நமது தாத்தா பாட்டிகள். நாம் தவறு செய்து பெற்றோர் நம்மை கண்டிக்கும் பொழுது தாவி அணைக்கும் முதல் கரம் அவர்களுடையதாகத்தான் இருக்கும். தனக்கு கிடைக்கும் தின்பண்டங்களை சாப்பிட ஆசை உள்ள வயதிலும் அதை சாப்பிடாமல் பதுக்கி பள்ளி முடிந்தும் வரும் தனது பேர குழந்தைகளுக்கு கொடுக்கும் அந்த அன்பிற்கு அளவுண்டோ? முதுமை அடைந்து தள்ளாடும் வயதிலும் தனக்கு பேச்சு துணையாக அவர்கள் கருதுவது தனது பேர குழந்தைகளைத்தான். நீங்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களின் எத்தனை பேர் உங்கள் தாத்தா பாட்டியுடன் சிறந்த பேச்சு துணையாக இருக்கிறீர்கள் என்று. அல்ஹம்துலில்லாஹ், நானே தாத்தா பாட்டியுடன் சிறந்த பேச்சு துணையாக இருக்கிறேன். பாட்டிகளை விட சிறந்த மருத்துவர்களும் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த ஆசிரியர்களும் இல்லை. இன்றைய தலைமுறையாக நாம் நமது தாத்தா பாட்டியுடன் அதிக நேரம் செலவழிக்க ஆர்வம் இல்லாமல் திறன் பேசி, அதாவது ஸ்மார்ட் போனுடன் நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். எனவே கிடைக்கும் நல்ல பொழுதுகளை அவர்களுடன் செலவிட்டு நல்ல அறிவுரைகளை கேட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என உங்களையும் என்னையும் வேண்டி அடுத்த உறவிற்கு செல்வோம். அடுத்ததாக நான் பேசும் உறவு தாய்மாமன் என்ற உறவு. இதில் நான் கூறும் கருத்துக்களை எனது தாய்மாமாவிற்காக நான் சமர்ப்பிக்கிறேன். தாயின் உதிரத்தில் கலந்த மறு உறவு, தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்கும் உறவே தாய்மாமன் என்ற உறவு. தமிழில் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு. அந்த வகையில் மா என்றால் பெரிது என்ற அர்த்தம், மாமா என்றால் பெரிதினும் பெரிது, அதாவது உறவுகளில் மிக உயர்ந்ததும் பெரியதும் தாய்மாமன் என்ற உறவு. பிறந்த குழந்தை கற்கும் முதல் தமிழ் வார்த்தை அம்மா, பெரும்பாலும் இரண்டாவதாக மாமா என்ற வார்த்தையாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு தாய்மாமன் என்ற உறவு மிக ஆழமானது, இரத்தத்துடன் பின்னி பிணைந்தது. நானே தாய்மாமாவிற்காக எழுதிய கவிதை ஒன்று வாசிக்கிறேன், கேளுங்கள். என் தாயுடன் பிறந்த உடன் பிறப்பேன், என் தலை சாக 2ஆம் அடி தந்தவனே, என் ஆசையை உன்னாசையாய் கொண்டவனே, என் எண்ணம் போல் நான் உயர உன் தோள் கொடுப்பவனே, உன் அன்பை நான் பேச என் வயது போதாதே, உன் எண்ணம் போல் நான் உயர்வேன், ஒருபோதும் கலங்காதே. வீட்டில் தனது அக்கா தங்கைக்கோ குழந்தை பிறந்தால் அதை தனக்கு பிறந்ததாக எண்ணி தாய்மாமன் அடையும் அந்த மகிழ்ச்சியை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அந்த குழந்தை உடுக்கும் முதல் ஆடை தனதாகவே இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறான். இதுவரைக்கும் யாரும் வைத்திடாத அழகான பெயரை வைக்க வேண்டும் என பல புத்தகங்களை புரட்டுகிறான். இங்கிருக்கும் நம்மில் பலரது பெயர் நமது தாய்மாமன் வைத்த பெயர்களாகத்தான் இருக்கும். தனது அக்கா தங்கையின் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்க வேண்டும் என பல கடையாய் அழைக்கிறான். தனது சிறிய வயதில் அனுபவிக்காத வசதிகளை தனது மருமகன் அனுபவிக்க வேண்டும் என நினைக்கிறான். அதற்காக கடுமையாக உழைக்கிறான். கண்டிப்புடன் இருக்கும் தந்தையிடம் இருந்து நடத்தி முடிக்காத காரியங்களை குழந்தைகள் எளிதாக தாய்மாமனின் மூலம் நடத்தி கொள்கின்றன.
தனது அக்கா தங்கியின் காட்டும் பாசத்தை விட பல மடங்கான பாசத்தை அவர்கள் குழந்தைகள் மீது காட்டுகிறான். குடும்பத்தின் முதன்மையானவனாய், உற்ற தோழனாய், நல்ல ஆசானாய், என்றும் முன்னின்று வழிநடத்தும் ஒரு உன்னதமான ஒரு தாய்மாமன் என்ற ஒரு. எனவே அத்தகைய உறவு தரும் அன்பையும் அரவணைப்பையும் அறிவுரைகளையும் தலைமை பெற்று அந்த உறவு நமக்கும் நிலைக்க வேண்டும் என நான் இறைவனை வேண்டுகிறேன். இறுதியாக, இருப்பரா சுற்றம் ஏன் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும் என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி ஒருவனுக்கு அன்புக்குரியாத உற்றமும் சுற்றமும் கிடைத்தால் அது அவனுக்கு ஆக்கமும் வளர்ச்சியையும் கொடுக்கும் என திருக்குறள் நமக்கு போதிக்கிறது. அதே போன்றது திருக்குறளின் இறைவன் கூறுகிறான், இரத்த உறவானது இருவரில் ஒரு கிளியாகும். அதை ஒட்டி வாரோடு நானும் உறவு பாராட்டுவேன், அதை முறித்துக் கொள்வாரை நானும் முறித்துக் கொள்வேன் என்று இரத்த உறவின் முக்கியத்துவத்தை பற்றி திருக்குறள் நமக்கு போதிக்கிறது. எனவே இரத்த உறவுடன் ஒன்றி உருவாடி வாழ்வோமாக என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் என் உரையை செவித்தாத்தி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ்.